இங்கே நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜோசியம் ஜாதகம்லாம் நம்பிக்கை இருக்காது. பட் இருந்தாலும் ஒன்று இந்த எதிர்காலத்தை ப்ரெடிக்ட் பண்ணுறது அந்த கியூரியாசிட்டி இருக்குல்ல, அது வந்து எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச விஷயம். ஸோ அது நடக்குதோ இல்லையோ அதன் மேலே எப்பயுமே ஒரு ஆர்வம் வந்து எல்லாருக்குமே தனிப்பட்ட முறையில் இருக்கும். தனிப்பட்ட வாழ்க்கைன்னு இல்லாமல் வரப்போகிற தேர்தலில் யார் ஜெயிப்பா, வரப்போகிற ஐபிஎல்ல யார் கப்படிப்பா, அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகிற படம் சரியாக ஓடுமா இப்படின்னு சொல்லிட்டு அந்த நடக்க போகிற விஷயங்களை முன்கூட்டியே அதை கணிக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, இதில் எல்லாருக்குமே ஒரு ஆர்வம். அதனால தான் இந்த மாதிரி இதை பேசக்கூடிய நபர்களுடைய சோசியல் மீடியா எவ்வளோ வளர்ந்ததுக்கு பிறகும் ஜாதகம் பார்க்குறவங்க, அப்புறம் இந்த சனி ராகு கேது நல்ல நேரம் கெட்ட நேரம் இது சம்மந்தமாக ப்ரெடிக்ட் பண்ணி சொல்கிறவங்க, இவங்களாம் அந்த யூடியூப் சேனல்லாம் ஆரம்பித்து நல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 2026 இந்த 5G காலத்தில் கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மார்க்கெட் இருக்க தான் செய்யுது. அவங்களுடைய வீடியோக்களுக்கு இன்றைக்கும் மில்லியன் கணக்கில் வியூஸ் போகுது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த எதிர்காலத்தில் நடக்கக்கூடியதை கணிக்கிற ஒருத்தர் பிரசாந்த் கினி அப்படின்னு நார்த் இந்தியா சேர்ந்தவர் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சோசியல் மீடியாவுக்கு அவரும் வந்து ஜாயின் பண்ணுறாரு 2023. எக்ஸ் தளத்தில் சாதாரணமாக ஜாயின் பண்ண இந்த பிரசாந்த் கினி அவர் சில விஷயங்களை கணிச்சு, அதாவது இதுக்கு பிறகு என்ன நடக்க போகுது இந்த உலகத்தில் அப்படிங்கிறத போய் பார்த்துட்டு வந்து இவர் ப்ரெடிக்ட் பண்ணி ட்விட்டரில் போடுற மாதிரி அவர் பயோ எழுதியிருக்காரு. அவர் எழுதுகிற விஷயங்களும் பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் நடந்திருக்கு. அதனால தான் இன்றைக்கி அவர் இந்த சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி அது பயங்கர ட்ரெண்டிங்கில் அவர் இருக்கார். அதுக்கு ரொம்ப முக்கியமானது என்னென்னா செப்டம்பர் 2025, அதாவது இந்த வீடியோ போடுற இன்னையிலேருந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே எக்ஸ் தல ஐடியில் என்ன எழுதியிருக்காருன்னா, மார்ச் 2026க்கு பிறகு இந்தியாவில் ஆயிலுக்கும் கேஸுக்கும் மிகப்பெரிய தட்டுப்பாடு ஏற்படும். இதோடைய அந்த சப்ளை பண்ணுற அந்த செயினே வந்து நின்றுடும். இதனால பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் கேஸுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தையில் தட்டுப்பாடு ஏற்படும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக செப்டம்பர் 27, 2025 அவர் கணிச்சு ஒரு ட்வீட் போட்டிருக்காப்புல. பட் இன்னைக்கு இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டருக்கான தட்டுப்பாடு மிகப்பெரிய அளவில் இருக்குது. உணவகங்கள், டீக்கடைகள்லாம் எல்லாத்தையுமே வந்து மூடுற அளவுக்கு வந்து இன்றைக்கி சுச்சுவேஷன் அவ்வளோ பேடாக போயிட்டுருக்கு. இதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த கேஸ் ஆயில் வந்து தட்டுப்பாடு ஆனது எப்படி ட்ரெண்ட் ஆகுதோ இன்றைக்கி, அதே மாதிரி இவர் போட்ட இன்னொரு ட்வீட்டும் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. அது எப்போ போட்டிருக்காருன்னா 12 பிப்ரவரி 2025 கரெக்டாக இன்னையிலேருந்து ஒரு வருஷம் முன்னாடி போட்டிருக்காரு. அதில் என்ன போட்டிருக்காருன்னா, தளபதி விஜய் ட்ரைங் டு ரீக்ரியேட் எம்ஜிஆர் அண்ட் ஜெயலலிதா சகா. He is trying to recreate MGR magic. MGR left his wife for Jayalalitha. Thalapathy Vijay left his wife for Trisha. Same storyline remake. MGR Jayalalitha duo created magic in Tamil Nadu politics. Can Vijay and Trisha duo create same magic in Tamil Nadu politics அப்படின்னு போட்டு ஒரு கொஸ்டின் மார்க். அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா 2025 பிப்ரவரியில், அதாவது 1 இயர் முன்னாடியே எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரியே இங்கே வந்து நடக்க போகுது விஜய் கட்சியில். எம்ஜிஆர் வந்து இவர் ரீமேக் பண்ண போகிறாரு. ஜெயலலிதாவுக்காக எம்ஜிஆர் அவர் மனைவியை விட்டுட்டு வந்தாரோ அதே மாதிரி வந்து த்ரீஷாவுக்காக விஜய் வந்து அவருடைய மனைவியை விட்டுட்டு வருவார். எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் சேர்ந்து தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பெரிய மேஜிக்கே நடத்தி காமிச்சாங்க. அந்த மேஜிக்கை விஜயும் த்ரிஷாவும் நடத்தி காட்டுவாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க் விட்டு முடிச்சிருக்கிறாரு. அதேமாரி எம்ஜிஆரா விஜய் ஆவாரா, ஜெயலலிதாவா த்ரிஷா ஆவாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க் போட்டிருக்காரு.